அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜோதிடரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் பாவகத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஒரு ராசி கட்டத்தில் 12 பாவகங்கள் இருக்குது. ஒவ்வொரு பாவகங்களுமே ஒரு சிறப்பம்சம் கொண்டவை. அந்த பாவகத்திற்குரிய காரகத்துவம் என்ன, அதில் கிரகங்கள் நின்றால் என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துவோம். சரிங்களா? இப்போது ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து மூன்றாவது கட்டம், அதான் மூன்றாம் பாவகம். இந்த மூன்றாம் பாவகம் எதை குறிக்கிறது அப்படின்னா, ஒருவருடைய மன உறுதி, தைரியம், வீரியம், திறமை, ஆரம்ப கட்டத்தில் காதல் முயற்சி, சரிங்களா, இதை எல்லாமே கொடுக்குது. இளைய சகோதரம். அப்போ அந்த மூன்றாம் பாவகத்திற்குரிய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னா, இளைய சகோதரம் அல்லது சகோதரி, தைரிய வீரிய ஸ்தானம், ஆண்மை சக்தி, சரிங்களா, அப்புறம் எழுத்து கலை, எழுத்தாற்றல், ஆரம்ப நிலை காதல், ஒருவர் மேலே அந்த பார்க்கவும் வரக்கூடிய ஈர்ப்பு சக்தி, உடல் உறவு ஆசை, சரிங்களா. இது போக தைரியம், வீரியம், அப்போ இது போல் முயற்சி, இது புறாமே இந்த மூன்றாம் பாவகம் தான். எழுத்து திறமை, கலைகளில் ஆர்வம், இப்போ இந்த கணினி, எலக்ட்ரிக்கல், இந்த தொழில்நுட்பம், இப்போ உள்ள அந்த ஏஐ தொழில்நுட்பம், இந்த மாதிரி விஷயங்களில் அதீத ஒரு ஆர்வம், இது எல்லாமே இந்த மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்டது தான். சரிங்களா? இவங்க இந்த கணினி, தகவல் தொடர்பு, அதேபோல் பத்திரம் வகைகள், எழுதுறது, எல்லாத்துலேயுமே எல்லாமே இந்த மூன்றாம் இடம் பாவம் குறிக்கக்கூடிய ஒரு காரகத்துவங்கள். சரிங்களா? இப்போது இந்த மூன்றாம் பாவகத்தில் சில கிரகங்கள் இணைந்து நின்றால் அது என்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். இப்போ 12ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் 3வது பாவகத்தில் நின்றால் தாயாருக்கு உடல்நலக்குறைவு, ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க. தாயார் சம்பந்தப்பட்ட விரய செலவு, அதுவும் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விரய செலவு ஆகும். சரிங்களா? 11ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல இருந்தால் குழந்தைகளால் நன்மை, அந்தஸ்து கூடும், குழந்தைகளால் பெருமை. 10ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் நின்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் முடக்கம், சமூக அந்தஸ்து, அதாவது பால்படுறது, சரிங்களா, ஏதாவது நிறைய அவமானங்களை சந்திப்பாங்க, வழக்கு, வியாபார ரீதியான நஷ்டம், இதெல்லாம் ஏற்படும். சரிங்களா? இப்போது 9ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா, மனைவி, அவருடைய மனைவியுடைய தந்தை, அவங்களுக்கு ஏதாவது உடல்நலக்குறைவு, அல்லது அவங்க செய்கிற வியாபாரம் ஏதாவது அடி வாங்கிறது, இப்படி மாமனார் வீடு கொஞ்சம் பவராக இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் அந்த நிலைமையிலேருந்து கொஞ்சம் சற்று கீழே இறங்கி வந்துடுறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள். 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் அதில் இருந்தாங்கன்னா நண்பர்கள், குழந்தைகள் மூலமாக நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும். சரிங்களா? பெருமை கொள்வார்கள். சரி, இப்போ இந்த மூன்றாம் பாவகத்தில் கிரகங்கள் நின்றால், தனித்தனியாக சில கிரகங்கள் நின்றுச்சுன்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ சூரியன் நின்றால், மூன்றாம் பாவத்தில் சூரியன் நிற்கிதுன்னா அசாத்தியமான துணிச்சல், எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுப்பாங்க, யோசிக்காமல் எடுப்பாங்க. சரிங்களா? இப்போ இளைய சகோதரம் இருந்தால் அவர்களுக்குள்ள பிரச்சனை வரும்.
தந்தையாருக்கு உடல்நலக் குறைவு கண்டிப்பாக ஏற்படும். 3வது இடத்துல சூரியன் நின்றால் ஜாதகருக்கு கண்டிப்பாக ஒரு இளைய சகோதரன், ஒரு ஆண் உண்டு, இளைய சகோதரம் உண்டு. சரி, இப்போ அந்த இடத்துல சந்திரன் நின்றால் என்ன அர்த்தம்? சந்திரன் இருந்துச்சுன்னா அவர் ஜாதகர் மிகவும் புத்திசாலி, அடிக்கடி பயணங்களை மேற்கொள்பவராக இருப்பார், நல்ல அழகான மனைவி அமைவாங்க. அடிக்கடி இவர் என்னென்னா மனக்குழப்பத்திற்கு ஆளாவார். இவர் ஒரு முயற்சியில் ஒரு முயற்சியில் இறங்கும்போது பலவிதமான அவர் மைண்ட் செட் பல விதத்தில் சரிங்களா. இன்றைக்கி ஒரு முடிவு எடுப்பார், ஒரு 10 நாள் கழிச்சு இன்னொரு வேறு ஒரு முடிவு எடுப்பார். ஸோ ஒரு இதில் நிலையாக இருக்க மாட்டார், ஜாதகர் ஓடிக்கொண்டே இருப்பார். பெண் சிநேகிதம் அதிகமாக இருக்கும். போக அந்த ஜாதகருக்கு இளைய சகோதரம் பெண்ணாக இருப்பார், சகோதரி தான் இருப்பார். சரிங்களா. சரி, அந்த இடத்துல செவ்வாய் நிற்கிறார்னு வச்சுக்கோங்க. 3ஆம் பாவகத்தில் செவ்வாய் நின்றால் இவங்களுக்கு தைரிய வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக வரும். போலீஸு, இராணுவம் இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பாங்க. கண்டிப்பாக இவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் அரசு துறையில் இருப்பாங்க, அவசர சேவை அந்த பணிகளில் இருப்பாங்க. செவ்வாய் நின்றார் அந்த ஜாதகருக்கு இளைய உடன்பிறப்பாக ஒரு ஆண் இருப்பார், அதாவது தம்பி இருப்பார், கூட பிறந்தவர். சரிங்களா. இப்போ புதன் அந்த வீட்டில் நிற்கிறார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவருக்கு எழுத்தாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவர் நிறைய, அதாவது இவர் பெரும்பாலும் இவங்க வேலைக்கு போகிற விரும்ப மாட்டாங்க, பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க, வியாபாரத்துறையில் இருப்பாங்க, கலைத்துறை சம்மந்தப்பட்டதில் இவங்க ரொம்ப கில்லாடியாக இருப்பாங்க. 3ஆம் இடத்துல புதன் நின்றால் கலைத்துறையில் சிறந்து விளங்குவார்கள். கதை, கவிதை, கட்டுரை, பத்திரப்பதிவு துறையில் இவங்க சம்மந்தப்பட்டவங்க யாராவது இருப்பாங்க. சரிங்களா. அதே போல் இவங்க நிறைய பேர் கூட பழக்க வழக்கங்கள், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு இளைய சகோதரி உண்டு கண்டிப்பாக. ஆனால் இவங்க தனது பேச்சினால் பலரையும் கவருவாங்க. ஆனால் எல்லாரையும் ஈஸியாக ஏமாற்றக்கூடிய ஒரு திறமை இவங்கள்ட்ட இருக்கும். லேசாக ஏமாற்றிடுவாங்க யாரையுமே, அந்த திறமை இவங்களுக்கு உண்டு. 3ல் புதன் இருந்தால். சரி, இப்போ அந்த இடத்துல குரு இருக்கார், 3ஆம் பாவத்தில் குரு இருந்தால் இவங்க அதாவது அறிவு ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இவங்க வங்கி அல்லது ஆசிரியர் பணி, இந்த பணிகளில் இவங்க வீட்டில் யாராவது இருப்பாங்க அல்லது இவங்களே இருப்பாங்க. சகோதரிகளோட கொஞ்சம் இணக்கம் கம்மியாக இருக்கும், சரிங்களா. இவங்க வீட்டில் கண்டிப்பாக ஜாதகருக்கு அடுத்தபடியாக இளைய சகோதரமாக ஒரு ஆண் இருப்பார், தம்பி இருப்பார். அடுத்து 3ஆம் பாவகத்தில் சுக்கிரன் நிற்கிறார்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் என்றால் ஜாதகரின் அத்தைக்கு உடல்நல பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். பணவரவு எந்த ஒரு சிரமமுமே இல்லாமல் இவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இவங்க பண்ணுற முயற்சிகள் அத்தனையும் ஓரளவு சக்ஸஸ் ஆகும், வெற்றி கிடைக்கும். இவருக்கு பல நண்பர்கள் இருப்பாங்க, உதவி செய்வாங்க. பெண்களுடைய பழக்க வழக்கம் மிக அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு பெண்கள் தொடர்பு, திருமணம் போக கள்ள தொடர்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படியே தொடர்புகள் நிறைய இவங்களுக்கு கிடைக்கும். பேச்சிலேயே எல்லாரையும் மயக்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்கும். இவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சால் கூட பெண்கள் இவங்ககிட்ட ஏமாறுறத ரொம்ப விரும்புவாங்க. 3ல் சுக்கிரன் இருக்கிறவங்கள நிறைய பெண்கள் விரும்புவாங்க. இவருக்கு மனைவி தவிர பிற பெண்களுடைய தொடர்பு நிறைய கிடைக்கும், வசதி வாய்ப்புகளும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இவர் பெண்களால்
கண்டிப்பாக ஒரு நேரத்தில் அவமானப்பட நேரிடும். சரி, இவருக்கு இளைய சகோதரமாக ஒரு தங்கை இருப்பார், ஒரு பெண் இருப்பார். சரிங்களா? அடுத்து சனி இருக்காருன்னு வைங்களேன். 3ஆம் பாவத்தில் சனி நின்றால் இவங்களுக்கு தாமதமான வெற்றி தான் கிடைக்கும். இவங்க செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு தாமதமான வெற்றி கிடைக்கும், உடனே வெற்றி கிடைச்சிடும். இப்போ குரு நிற்கிறாரு, சுக்கிரன் நிற்கிறாங்க, புதன் இருக்கார் அல்லது சந்திரன் இருக்காங்கன்னா கொஞ்சம் வெற்றி வாய்ப்புகள் நிறைய. உடனே அவங்க பண்ணக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு 4 முயற்சி பண்ணாலே ஒன்று சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் சந்திரன் அந்த இடத்துல நின்றார்னா இவங்க வெற்றி பெற தாமதமாகும், ஆனால் நிலையான வெற்றியாக இருக்கும். இவங்களுக்கு 32 வயசுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. இவங்க அப்படியே அதாவது படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போவாங்க. தாமதமான வெற்றியாக இருந்தாலும் இவங்க கண்டிப்பாக இரும்பு, பெயிண்ட்டு, கெமிக்கல் இந்த மாதிரி துறைகளில் இவங்க இருப்பாங்க, சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி துறை இவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். பெரும்பாலும் பழைய பேப்பர், பழைய இரும்பு வியாபாரம் போல இவங்க தான். இவங்க வசிக்கிற வீடு பார்த்திங்கன்னா ஒரு பழங்காலத்து வீடாக இருக்கும், அல்லது மராமத்து பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருவாங்க. இவங்களுக்கு கண்டிப்பாக உடன் பிறந்த சகோதரி இருப்பார். சரி, இப்போ ராகு நிற்கிறார்னு வைங்களேன். இவங்களுக்கு ராகு நின்னா அவங்க எப்படின்னா பிரம்மாண்டமாக பேசுவாங்க. ஆனால் இப்போ ஒரு 10 ரூபாயை ஒரு 1000 ரூபா சம்பாதிச்ச மாதிரி பேசுவாங்க. 10 ரூபா இவங்க வருமானம் கம்மியாக இருக்கும், ஆனால் பேச்சு பெரிய பேச்சாக இருக்கும். வருமானம் சுமாராக தான் இருக்கும், முயற்சிகளுக்கு வருமானம் சுமாராக தான் இருக்கும். இவங்களுக்கு தோள், கை மற்றும் மூச்சு விடுறதில் சிரமம் இருக்கும். 3ஆம் இடத்தில் ராகு நின்றார். தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். சுபக்கிரகங்கள் பார்த்தா அது வேற விஷயம். இப்போ பொதுவான இதைத்தான் நம்ம சொல்கிறோம். 3ஆம் பாவத்தில் கிரகங்கள் நின்றால் மட்டும்தான். எத்தனையோ விதிவிலக்குகள் இருக்குது சரிங்களா? அதனால் 3இல் ராகு நின்றார். இவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு சகோதரன் இருப்பார். சரி, கேது நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. 3இல் கேது இருந்தால் இவங்களுக்கு எப்படின்னா இவங்க எதிலும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். ஒரு பற்றற்ற நிலையில் இருப்பாங்க. எந்த ஒரு முயற்சிகளும் ஒரு ஆர்வமாக செய்ய மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்தால் தான், ஏன்னா இவங்களாம் எதையுமே எடுத்து போட மாட்டாங்க சரிங்களா? இப்போது இவங்களுக்கு போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து மாதிரி. ராகு கொஞ்சம் பிரம்மாண்டத்தை விரும்பும். ராகு 3ஆம் இடத்துல இருந்தால் அவங்க எதுனாலும் புதுசாக செய்யணும்னு நினைப்பாங்க. ஒரு வாங்கினா புது வீடு வாங்கணும், கார் வாங்கினாலும் புதுசாக வாங்கணும், பைக் வாங்கினாலும் புதுசாக வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் 3ஆம் இடத்தில் கேது இருப்பவர்கள், 3ஆம் இடத்துல கேது நின்றுச்சுன்னா அவங்க வசிக்கிற விட பழைய வீடாக தான் இருக்கும். அல்லது வாங்கினாலுமே செகண்ட் ஹேண்ட் வீடாக தான் வாங்குவாங்க, செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் வாங்குவாங்க, செகண்ட் ஹேண்ட் கார், இப்படி எல்லாமே போதும்ப்பா. இன்னொன்று இவங்களுக்கு அந்த ஆசையும் இருக்காது. இப்போ சைக்கிள் எல்லாம் வண்டி தான் வச்சுருக்காங்கன்னா நமக்கு இருக்கிறதே போதும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போது இவங்களுக்கு உடல் உறவில் நாட்டம் இருக்காது சரிங்களா? எதுலையுமே ஒரு பற்றற்ற நிலையில் இருப்பாங்க. இந்த 3ஆம் இடத்தில் கேது இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த 3ஆம் இடம்ங்கிறது ஜாதகத்தில் மன உறுதி, தைரியம். 3ஆம் இடத்தில் சுப கிரகங்கள் நின்றால் அவங்க தன்னுடைய முயற்சினாலும் உழைப்பினாலும் தன்னம்பிக்கையினாலும் வாழ்க்கையில் மலமலன்னு மேலே வந்துடுவாங்க. அதே நேரத்தில் 3ஆம் இடத்தில் சில கெட்ட கிரகங்கள் நின்றால் அவங்க எந்த முயற்சியுமே எடுக்க மாட்டாங்க. ஸோ வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு திடீர்னு மேலே வராமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருவாங்க. அவ்வளோதான். அந்த திசை நடக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மேலே வருவாங்க. ஸோ அதனால் 3ஆம் இடம் என்பது ஒரு மிக முக்கியமான தைரிய வீரிய ஸ்தானம், ஆண்மை ஸ்தானம் சரிங்களா? நன்றி, வணக்கம்.